ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ஒரு 10 நாளும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. செமையாக இருக்கும். வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லைங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சாதாரணமாக ரீஃபண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகா கிட்ட சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுத்ததாக பூண்டுங்க. பூண்டை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, சும்மா புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த எண்ணெயிலே தாங்க அரைக்கணும். நம்ம வதக்கின எண்ணெயில் தான் அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் மிக்சியில் நல்லா அரைப்பட்டுருச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அடிக்கடி விட்டு விட்டு அரைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். ஓரங்களெல்லாம் எடுத்து விடணுங்க. இப்போ கொஞ்சம் அரைச்சிருச்சு பாருங்கள். மறுபடியும் அந்த ஓரங்களெல்லாம் இப்போ எடுத்து விட்டுட்டு நான் நெய்ஸாக அரைச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சட்னி தாளிக்க கூட வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.